வணக்கம் நண்பர்களே. பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழத்தை விரும்பாதவர்கள் மிகவும் குறைவு. கோடை காலம் வந்தாலே வீட்டில் மாம்பழம் மனம் பரவ தொடங்கிவிடும். இனிப்பு சுவை, நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழம்தான் மாம்பழம். நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகிறது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பலருக்கும் தெரியாது. எவ்வளவு ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இன்னைக்கு நம்ம வீடியோல மாம்பழத்துடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 5 உணவுகள் என்ன, ஏன் அவற்றை தவிர்க்க வேண்டும், அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் என்பதை விரிவா பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா வீடியோவை லைக் செய்யுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ வீடியோவா முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமா கடைசியில சொல்ல போற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த தவறான உணவு சேர்க்கை என்னன்னா மாம்பழம் பிளஸ் தயிர் தாங்க. நம்ம நாட்டில் பலரும் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றாவே கலந்து சாப்பிடுவார்கள். ஆனால் சிலருக்கு இந்த கலவை செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதுவும் முக்கியமாக கிராமப்புறத்தில் தயிரில் சாப்பாட்டில் தயிரை நல்லா ஊற்றி நல்லா குழப்பிட்டு மாம்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணுவாங்க. அவங்க திடீர்னு ஒரு சமையல் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப இந்த கோடை காலம் வந்தாவே தயிர் சாதத்துக்கு கூட மாம்பழத்தை சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. நானே சில நேரங்களில் நான் போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ கிராமத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் இது ஒத்துக்கிறோம்னா அப்படின்னா ஒத்துக்காது. ஏன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே அப்படியே மாறிடுச்சு காலப்போக்கில். முன்னாடி இருந்தது அப்பெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சு, செரிமானத்தன்மை அதிகமாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலாம். ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை நம்மளுடைய பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், இதனால் நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவும் அந்த செரிமானத்தன்மை கம்மியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உடல்னால ஏற்றுக்கொள்ள முடியலை, அதனால செரிமான பிரச்சனை ஏற்படுது. ஸோ மாம்பழம் இயற்கையாகவே இனிப்பு மற்றும் சற்றும் வெப்பத்தன்மை கொண்டது. தயிர் ரொம்பவே குளிர்ச்சி, மாம்பழம் ஹீட்டு. ஸோ இது ரெண்டுமே எதிர்மறையான தன்மைகளை கொண்டிருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டையும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வயிற்றில் உப்பசம் ஏற்படும், வாய்வு தொல்லை ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், ஸோ செரிமான பிரச்சனை ஏற்படும். இதனால வாந்தி ஏற்படும், லூஸ் மோஷன் சிலருக்கெல்லாம் போகும், சிலருக்கு உடல் முழுக்க கொப்பளங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகலாம், இதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் அதிக பாதிப்பு ஏற்படும்னா செரிமான கோளாறு ஏற்கனவே எது சாப்பிட்டாலும் செரிக்கவே மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக 60 வயதை கடந்தவர்கள், அதாவது வயதானவர்கள் சொல்லுவாங்க எது சாப்பிட்டாலுமே செரிக்கலைன்னா. அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை எடுக்காதீர்கள். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு செரிமானத்தன்மை கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு உடல் நலத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அடுத்து அடிக்கடி வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அவங்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதற்கு மாற்று வழி என்னன்னா மாம்பழம் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரத்திற்கு பிறகு நீங்க தயிரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஒரு சேர்க்கையை கொடுக்கறது நீங்க தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கும் செரிமானத்தன்மை ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு. அடுத்து இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மாம்பழம் பிளஸ் குளிர்பானங்கள் தாங்க. பலரும் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு உடனே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் பழச்சாறுகள் எடுத்துக்கிறது நல்லது, பழத்தால் செய்யக்கூடிய ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதுல்ல, சோடா, கொக்கோ கோலா, 7up இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இது குடிக்கிறது ரொம்பவுமே மோசமான ஒரு பழக்கங்க. ஏன்னா மாம்பழம் சாப்பிட்ட உடனே இதை எடுக்கிறது உங்களுடைய உடலில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். என்ன நடக்கும்னா மாம்பழம் ஆல்ரெடி இயற்கையான சர்க்கரை அதிகமாகவே கொண்டிருக்குது. அது கூடவே இந்த குளிர்பானங்களை எடுக்கும்போது அந்த குளிர்பானங்கள்ல என்ன இருக்குது, அதிகமான சர்க்கரையும் செயற்கையான நிறங்கள்
கலரிங் ஏஜென்ட் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கெமிக்கல்ஸ். இந்த ரசாயனங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த மாம்பழமும் இந்த ரசாயனமும் ரெண்டும் சேரும்போது இரத்த சர்க்கரை வந்து வேகமாகவே உயரும். இதனால உடல் எடை அதிகரிக்கும், இன்சுலினுடைய சுமையை அதிகரிக்கும். குறிப்பா சுகர் நோயாளிகள் நீங்க இந்த 2 காம்பினேஷனை தவிர்க்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் இருக்கும், சரி ஆசைப்பட்டு நீங்கள் மாம்பழம் சாப்பிடுவீங்க, ஸோ தெரியாமல் கூல்ட்ரிங்க்ஸையும் குடிச்சிடுவீங்க. அப்போ உங்கள் உடலில் சுகர் லெவல் சர்ன்னு மேலே போயிடும். ஸோ அதனால் ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை எடுக்காதீர்கள். அடுத்து நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மாம்பழம் ப்ளஸ் காரமான உணவுகள். அது என்ன காரமான உணவுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது பிரியாணி, சிக்கன் 65, காரமான கிரேவி, இந்த உணவுகள் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு உடனே வந்து மாம்பழம் சாப்பிட்றாங்க. முக்கியமாக கோடை காலத்தில் நம்ம அதுவும் சண்டேனாவே நம்ம ஸ்பெஷலாக எதாவது சாப்பிடுவோம்ல, அப்போ நல்ல ஒரு பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா கூலிங்காக என்ன பண்ணுவோம், ஒன்று கூல்ட்ரிங்க்ஸை குடிப்போம், இல்லைன்னா மாம்பழத்தை சாப்பிடுவோம். ஸோ 2மே தவறான சேர்க்கை. கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது, மாம்பழத்தையும் சாப்பிடக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, மாம்பழத்தில் இனிப்பு இருக்குது, இயற்கையான இனிப்பு இருக்குது. பிரியாணியில் என்ன இருக்குது, காரமான மசாலா எல்லாமே சேர்த்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும், வயிற்று எரிச்சல் ஏற்படும், அமிலத்தன்மை ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ குறிப்பாக யாருன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க இதை எடுக்கிறத தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவே கவனமாக எடுக்கணும். அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மாம்பழம் ப்ளஸ் அதிக எண்ணெய் உணவுகள் தாங்க. மாம்பழத்தோடு சமோசா, பஜ்ஜி, வடை, சிப்ஸ் போன்ற உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது நல்லதே கிடையாது. நம்ம இதெல்லாம் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தவறு. இனிமே இதை வந்து செய்யாதீங்க. ஏன்னா எண்ணெய் உணவுகள் செரிமானத்திற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கிறோம். நார்மலாகவே ஒரு உணவு சாப்பிட்டாவே செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். மாம்பழம் என்ன ஆகும்னா விரைவிலே ஜீரணமாயிரும். ஏன்னா அதுல நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதிகமா நிறைய நேரம் ஜீரணமாகறதும் வேகமா ஜீரணமாகிறது ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது வயிற்றுல பிரச்சனையை ஏற்படுத்தும். முக்கியமா வயிறு கனமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அடுத்து அஜீரணம் ஏற்படும், வாய்வு பிரச்சனை ஏற்படும். அடுத்து வாந்தி, லூஸ் மோஷன் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால சிறந்த வழி என்னன்னா, மாம்பழத்தை தனியா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதும், மற்ற உணவுகளை தனியாக எடுத்து சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. நம்ம ஹெவியான சண்டே டைமில் ஒரு ஸ்பெஷலான மீல் எடுத்துக்கிறோம்னா அதுக்கு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, மாம்பழம் ப்ளஸ் மதுபானங்கள். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்டிகள்லாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாம்பழத்தையும் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க. இது உடலுக்கு கூடுதலான சுமையை ஏற்படுத்தக்கூடியது. இதனால என்ன ஆகும்னா, கல்லீரலுடைய வேலை வந்து அதிகரிச்சிடும். அதனால இரத்த சர்க்கரை வந்து ஏற்றம் இறக்கம் ஏற்படும். இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படும், உடல்ல வந்து சோர்வு ஏற்படும். ஸோ அதனால மாம்பழம் ப்ளஸ் மதுபானங்கள்ல ஒருபோதும் சேர்த்து எடுக்கிறதா தவிர்க்கணும். மாம்பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும்னா, காலை உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை, காலையில் எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா, மாலையில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. அந்த உடற்பயிற்சி பண்ணதுக்கு பிறகு உங்களோட உடலுக்கு ஒரு இயற்கையான சக்தி வேணும்னா நீங்கள் மாம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து இயற்கை சக்தி, ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். ஸோ இப்போ மாம்பழத்துடைய அற்புதமான நன்மைகளை பார்க்கலாம். கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதில் வந்து விட்டமின் ஏ வந்து நிறைஞ்சு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. கொலாஜன் உற்பத்திக்கு இந்த மாம்பழம் உதவுது. 4வது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. என்சைம்ஸ் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருப்பதால விரைவில் செரிமானமாகும், மலச்சிக்கலை வந்து தீர்க்கும். அடுத்து உடலுக்கு சக்தியை தரும். இயற்கையான கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கிறதுனால உடலுக்கு ஒரு எனர்ஜி சக்தியை கொடுக்கும்.
அடுத்து மாம்பழம் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் எடுத்துக்கலாம்னா, 1 எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எடுக்காதீர்கள். சின்ன பழமா இருந்தா 2 எடுத்துக்கிறங்க. பெரிய பழமா இருந்தா 1 போதும். அளவா சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவையும் அளவோடு சாப்பிட்டா தான் ஆரோக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். ஸோ அதனால எப்பொழுதுமே அளவாவே எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமா நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க உடல்ல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படி என்று தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள். உங்களுடைய மருத்துவரிட்ட ஆலோசனை பெற்றுட்டு சாப்பிடுங்க. இரவு நேரத்துல சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்கள். பழுத்த மாம்பழத்தை மட்டுமே தேர்வு செய்து சாப்பிடுங்கள். நண்பர்களே, மாம்பழம் மிகவும் ஆரோக்கியமான பழம்தான். ஆனா எந்த உணவையும் சரியான முறையில சாப்பிட்டால் மட்டுமே தான் அதனுடைய முழுமையான நன்மைகளை நம்மனால பெற முடியும். மாம்பழத்துடன் ஒருபோதும் இந்த 5 உணவுகளை சேர்த்து சாப்பிடாதீர்கள். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நன்றி.